வணக்கம் நேயர்களே, இந்தியா சாம்பியன் ஆகி இருக்கிறது. ஐசிசி உலக கோப்பை மினி உலக கோப்பையில் சாம்பியனாக இந்தியா அபாரமாக மூன்றாவது முறையாக ஐசிசி உலக கோப்பை மினி உலக கோப்பை என்று அழைக்கப்படுகின்ற சாம்பியன்ஸ் டிராபியை வென்றிருக்கு இந்தியா. ரோஹித் தலைமையிலான இந்திய அணி மூன்றாவது முறையாக கோப்பையை வென்று சாதனை படைத்திருக்கிறது. இந்தியா சாம்பியன்ஸ் என்ற மிகப்பெரிய ஒரு இந்தியா முழுவதும் தற்போது ஆர்ப்பாட்டம் களை கட்டிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவின் ஒவ்வொரு பட்டி தொட்டி எங்கும் தற்போது கிரிக்கெட் ரசிகர்களால் ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் என கொண்டாட்டம் உச்சக்கட்டத்தில் இருக்கின்ற காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. தற்போது நமது அரங்கில் கூட அந்த கொண்டாட்டத்தை பார்க்கின்ற காட்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். தற்போது நமது அரங்கில் சத்தியம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரும் தற்போது கொண்டாட்டமாக இருக்கின்ற காட்சிகள் இந்தியா இந்தியா என்று பாருங்கள். இந்தியா இந்தியா என்ற கோப்பை. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நேர்களே, தற்போது பார்க்கலாம் நீங்கள் இந்த கோப்பை அங்கு சாம்பியன்ஸ் கோப்பை இன்னும் கொடுக்கவில்லை. ஆனால் சத்தியம் டிவி ரசிகர்களால் நேயர்களால் தற்போது ரோஹித் சர்மாவுக்கு கோப்பை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கோப்பையை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக சிறந்த ஒரு ரசிகர்கள் அங்கு கொடுக்கிறார்களோ இல்லையோ, கோப்பை இன்னும் கொடுக்க நேரமாகும். ஆனால் இங்கு நாம் கொடுத்து விட்டோம். சத்தியம் டிவி ரசிகர்கள் நேயர்கள் தற்போது இந்திய அணி ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணிக்காக இந்த கோப்பையை பரிசீலித்திருக்கிறார்கள். இது சத்தியம் டிவி சார்பாக சாம்பியன்ஸ் கோப்பை இந்திய ரசிகர்களுக்காக இந்திய அணிக்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலுடன் தற்போது நமது அரங்கிற்கு கிரிக்கெட் விமர்சகர் லிவி வந்திருக்கிறார். கிரிக்கெட் ஆர்வலர், கிரிக்கெட் விளையாட்டு வீரராக இருக்கிறார். எனவே அவரிடம் கேட்போம். லிவி, தற்போது மகிழ்ச்சியின் உச்சத்திலே இருக்கிறோம். இந்தியா சாம்பியன் ஆகியிருக்கிறது மூன்றாவது முறையாக. இந்த கொண்டாட்டம், இந்த தருணம் எப்படி இருக்கிறது ரவி? கண்டிப்பா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த டைம் நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த மேட்ச் வந்து நம்ம ப்ரெஷரா ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு வந்து அவங்க பேட்டிங் முடிச்சோடனே நம்ம வந்து கணிச்சிட்டோம், கண்டிப்பா இந்த கோப்பையை நம்ம தூக்கிட்டு போவோம். அதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்மள இந்தியாவோட மெயின் இதே நம்மள ப்ரெஷர் ஆக்கி வின் பண்றது தான் அவங்களோட பெரிய, எப்பவுமே அந்த வெற்றி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதே போல இந்த வெற்றியும் கடைசி ஓவர் வரைக்கும் நம்மளை வந்து ப்ரெஷர் ஆக்கி இந்த கோப்பையை நம்மளை வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. இந்த இந்தியாவுக்கு கொண்டு வர போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு அங்க கப்பு கொடுக்க போறாங்க. ஸோ எக்கச்சக்க மக்கள் பீச்சில் கூட நம்ம பார்த்தோம்னா, பீச் அங்க ஸ்டேடியத்துல ஃபுல்லாவே நம்ம மதியானத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ப்ளூ அலை அங்க வந்து வீசிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த கப்பு வந்து அங்க இருக்கிற மக்கள் இல்லாம பார்த்துட்டு இருக்க ஒரு மக்களுக்குமே இந்தியா இன்னைக்கு ஒரு சந்தோஷமா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நிச்சயமா இந்த கொண்டாட்ட தருணங்கள் நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் இந்த கொண்டாட்ட தருண காட்சிகள் வர இருக்கிறது. முழுமையான அந்த காட்சிகளை தற்போது பார்க்க இருக்கிறோம். இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலும், அதாவது பட்டி தொட்டி எங்கும் தற்போது இந்தியா இந்தியா ரோஹித் ரோஹித் என்ற கோஷம் தான் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது.